வணக்கம் நேயர்களே. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வெல்தியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன? அன்பாக இருக்கணும். அன்புன்றது ஒரு தெய்வீக உணர்வு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லு வந்து நம்ம நேசிக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம நேசிக்கணும். நம்ம பாடியை வந்து நம்ம நேசிக்கணும். நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு நேசிக்கணும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை வந்துட்டு நம்ம நேசிக்கணும். நம்மளோட இயற்கை வந்துட்டு நம்ம நேசிக்கணும். இந்த மாதிரி நேசிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை நடக்குது? ஆனால் நம்மளுக்கு ஹெல்தி அண்ட் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் பண்ணுறது உருவாகுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளில் வந்துட்டு தாய் குழந்தை பாசம்தான் வந்துட்டு ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபியும் வந்துட்டு அதுதான் நம்மளுக்கு சொல்கிறது. மதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றது இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா வந்துட்டு அந்த குழந்தையோட வளர்ச்சியும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். தாய் ப்ரெக்னெண்ட்டில் இருக்கும் போது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஊட்டச்சத்து வந்துட்டு கொடுத்துட்ருக்கா, நரிஷ் பண்ணிகிட்டு இருக்கான்னா வந்துட்டு கிடையாதுங்க. அந்த குழந்தை வளர்ச்சியிலையும் வந்துட்டு ஒரு நொடியிலையும் வந்துட்டு அந்த தாயோட அன்பு அரவணைப்பு வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபி அந்த ஜென்ரேஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத தத்துவங்கள் இது வந்துட்டு ப்ரீவியஸ் எபிசோட்ஸை நான் வந்துட்டு இதை பற்றி நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதை பற்றி நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போடுறேன். அதை பற்றி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும். ஃபயர், எர்த், ஏர், வாட்டர், வுட், இது சம்மந்தப்பட்ட அந்த பஞ்சபூத தத்துவங்கள். அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள் வந்துட்டு தாய் உறுப்பு நல்லா இருந்துச்சுன்னா அந்த சன் எலிமெண்ட்டும் வந்துட்டு நல்லா இருக்கும். இங்கே தாய் உறுப்புக்கு வந்துட்டு எனர்ஜி லெவல்ஸ் டவுன் ஆயிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த சன் எனர்ஜி லெவல்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய தாய்க்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை. அப்போது உணவு வந்துட்டு யார் வந்து ரெடி பண்ணுவாங்க? குழந்தைகளுக்கு வந்துட்டு உணவு வந்துட்டு யார் கொடுப்பாங்க? தாயோட மானசீகமாகவும் சாரீரிகமாகவும் வந்துட்டு அவங்களோட ஆரோக்கியம் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னா கண்டிப்பாகவும் அந்த குழந்தைங்களோட மானசீகமான சாரீரிகமான வந்துட்டு ஆரோக்கியம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால மதர் எலிமெண்ட்டை நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட சன் எலிமெண்ட் தட் மீன்ஸ் அதோட குழந்தையோட எனர்ஜி லெவல்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்துட்டு நம்ம நேசிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே விதமாக நம்ம உடம்புல வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்ஸ்ன்றது வந்துச்சு, இல்லை நம்ம மனசுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துச்சுன்னா வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்னா வந்துட்டு டைலமா, தட் மீன்ஸ் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அந்த உணர்வே பார்த்திங்கன்னா என்ன ஆகும், நம்மளோட மனசுலேயும் வந்துட்டு ஒரு உறுத்தல்னு சொல்லுவாங்க. அந்த உறுத்தல் இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு உருவாகும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு வந்துட்டு இந்த உறுத்துகள் வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுமானா பிரச்சனைகள் வந்துட்டு உருவாகும், நோய்கள் உருவாகும். கான்ஃப்ளிக்ட்ஸ் வில் டெஸ்ட்ராய்ஸ் த ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துட்டு இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். அது எப்படி பண்ணலான்னா நம்ம பாடியை நம்ம வந்து பேலன்ஸ்டாக வந்துட்டு வச்சுக்கும் போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் வெல்தியாகவும் இருக்க முடியும். எப்படி? நம்ம பாடியை நம்ம நேசிக்கணும். நம்ம செல்ஸை வந்து நம்ம நேசிக்கும் போது உங்களுக்கு அந்த ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பண்ணுறது மெயின்டைன் ஆகும். நம்ம அன்றாட வேலையில் நம்ம வந்துட்டு பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸையும் வந்துட்டு அன்போடு நம்ம பேசணும். மனசுக்குள்ள ஒரு வன்முறைகள் வந்துட்டு வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது அது என்ன ஆகுமானா அந்த ஹெல்த் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது மெயின்டைன் ஆகாது. அதே இஷ்யூஸ் வந்துட்டு நம்ம இன்டர்னலாகவும் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம உடம்புலையும் வந்துட்டு பிரச்சனையாக வந்துட்டு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. செல்ஃபிஷ்னஸ்ன்றது இருக்கும்போது என்ன ஆகுமானா வந்துட்டு செல்ஃபிஷ்னஸ், ஜெலசி, பொறாமை இந்த மாதிரி உணர்வுகள் வந்துட்டு அடிக்கடி நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணும்போது அது வந்து கேன்சராக மாறும்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அன்பாக இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லதே வந்து ஷேர் பண்ணும்போது சம் குட் திங்ஸ் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது
நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், வெல்தியாக இருக்கலாம். இல்லை நம்மளுக்கு இந்த பேட் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன்ஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு நீங்களே உங்களோட நோயை வந்துட்டு விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகும். அதனால் எப்பயும் அன்பாக இருக்கலாம், எல்லார்கிட்ட வந்துட்டு அன்பாக வந்துட்டு பேசலாம். அதனால் நம்ம ஹாப்பி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.